எந்த வார்டை விட்டு ஏதாவது வார்டுக்கு போயிட்டா தெரியுமா சொல்றாங்க, எவன் கூட போயிட்டு 5 நிமிஷம் வார்டுல இல்லன்னா போன் பண்றாங்க, எவன் கூட மெமோ கொடுப்பாங்களா, டீனுக்கு மெமோ கொடுப்பாங்களா. நாளைக்கு சர்ஜரினா இன்னைக்கு நைட்டு தான் வந்து அட்மிஷன் போட சொல்லுவாங்க. அவ வந்து 3 நாளைக்கு முன்னாடி அட்மிஷன் ஆயிட்டா. ஆபரேஷன் தியேட்டருக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. மயக்கம் வந்து அசிஸ்டன்ட் தான் கொடுக்கணும், ட்ரைனிங் வருவாங்களா அவங்க கொடுத்துருக்காங்க. டோஸ் அதிகமா கொடுத்தாங்களா இல்ல கம்மியா கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஐசியூல மாத்தினாங்க. இவங்க சொல்ல கிடையாது இல்லாம 1.5 மணி நேரம் என்ன பண்ணாங்க கேக்குனா லெத்தார்ஜா பதில் சொல்றாங்க. ஓகே சென்டர் இல்ல எப்படி செட் பண்ண முடியும்னு சொல்லி அவங்கள சீனியர் கேக்குறாங்க. யூரின் டிபே இல்லாம ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு ஓட்டியா போய் நாங்க அலைஞ்சி எடுத்து வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் யூரின் டி போடுறாங்க. இது எல்லாமே வந்து இந்த அதிகாரத்தில் இருக்கும்போது இதை வந்து பண்ணுறாங்க. சில இடத்துல எல்லா இடத்தையும் வந்து குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை, சில இடத்துல இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அது மருத்துவமனையில் மருத்துவத்துறையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா யாருமே அதை வந்து அலோவ் பண்ண முடியாது. ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் எப்படி இவ்வளவு வந்து அலட்சியமாக வந்து செயல்படுறாங்கன்னு தெரியல. சாதாரண மக்களை தாண்டி அவங்க தான் வந்து அதிகமாக அதை வந்து அனுபவிப்பாங்க. ஆனால் அதிகமாக அனுபவிக்கிறதுனாலயோ என்னமோ அந்த அலட்சியம் வருதா என்னன்னு வந்து தெரியல. இது வந்து பல டைமாக வந்து நடந்திருக்கு. பட் வந்து இதுக்கு மேலேயும் வந்து நடக்க விடக்கூடாது. இந்த மாதிரி வந்து போராட்டங்களோ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் பெருசாக நடக்கும் போது தான் அந்தந்த துறை வந்து சரிப்படுத்த முடியும், சரி பண்ணணும். இதுக்கு மேலே எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ பிரச்சனை வர வர அது எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணாதான் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட்டாக அடுத்து வந்து சேஞ்ச் ஆகும். பீப்புள்ஸ்க்கும் நல்ல ஒரு கவர்னன்ஸ் கிடைக்கும், எல்லா துறையிலையும் நல்ல சர்வீஸ் கிடைக்கும். அதனால் இந்த போராட்டம் நடந்தது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விதமான விஷயம்தான். பட் அந்த உயிருக்கு யாருமே எந்த ஆறுதலுமே சொல்ல முடியாது. அந்த தொகுதி எம்எல்ஏவும் அதுக்கான ஆக்ஷன் எல்லாமே வந்து கண்டிப்பாக எடுக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மருத்துவத்துறையில் இருக்க மினிஸ்டரு இதுக்கு எல்லா ஆக்ஷனையும் எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஹாஸ்பிட்டல் நடக்காத அளவுக்கு அடுத்து வந்து கொண்டுட்டு போகணும். அப்படின்னா தான் இது ஒரு நல்ல கவர்னன்ஸே தவிர பழசு வந்து இப்போ நடக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே வருத்தமாக தான் இருக்கும். பட் இது வந்து இதுக்கு மேலே நடக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ தான் மருத்துவத்துறையில் இந்த பிரச்சனை வந்து இப்போ வந்திருக்கு. இதுக்கு மேலே எல்லா தொகுதியில் இருக்க எல்லா மருத்துவமனையிலுமே எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிச்சுன்னு அந்தந்த பிரச்சனைக்கு நடந்த எல்லாத்தையுமே வந்து விசாரித்து அந்தந்த அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கணும். அது எல்லா மக்களுக்கு தெரிய வரணும். அப்படின்னா தான் இந்த கவர்னன்ஸ் மேலே அந்த நம்பிக்கை வந்து விட்டு போகாமல் மக்களுக்கு வந்து அப்படியே இருக்கும்.